பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த அன்பான மாலை பொழுதில் எங்கள் அனைவரின் மீதும் எங்களை படைப்புடைய அன்படாட்சம் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு உங்களை இந்த நிகழ்வுக்குள்ளே அழைத்து செல்லலாம். உலகம் பூராகவும் இந்த காலத்தில் டிசம்பர் மாதத்தினுடைய இறுதி பகுதியிலும் அதே போன்று ஜனவரியுடைய ஆரம்ப பகுதியிலும் உலகம் பூராகவும் சிறுமண பாடசாலைகளில் உண்டாகும். இப்படிப்பட்ட அவர்களுடைய கல்வியினை முடித்துக் கொண்டு மற்றொரு பாடசாலை நிகழ்வுக்காக சென்ற தயாரிக்கின்ற இப்படியான நிகழ்ச்சிகள் உலகம் பூராகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த முக்கியமான நிகழ்விலே நாங்கள் இன்டர்நேஷனல் ஸ்கூலினுடைய கிராஜுவேஷன் டே என்று சொல்லப்படுகிற இந்த பிளே குரூப் எல்கேஜி அண்ட் யூகேஜி டீச்சர்ஸை கொண்டிருக்கிற இந்த கல்விக்குழுவினுடைய வருடாந்த நிகழ்வை நாங்கள் இப்போது கண்டுபிடித்திருக்கிறோம். 10 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கிற இந்த நிறுவனத்தின் செயற்பாடானது இந்த மாணவர்களுடைய நிகழ்வுகளின் வெளிப்பாட்டிலிருந்து மிகச் சிறப்பாக செல்கிறது என்ற செய்தியை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனத்திற்கு தலைமை தாங்கி அதனை நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய நிறைவேற்று பணிப்பாளர் அல்ஹாஜ் MIA அரபாத் அவர்களே மற்றும் எல்லோரும் இணைந்து இங்கு கெஸ்ட் ஆஃப் ஆனராக பங்கேற்றுக் கொண்டிருக்கும் மிஸ்டர் ABM Hakim, Division Director of Education and Division Director of Education of this area. அதேபோன்று எங்களோடு சிறப்பு அதிகாரியாக இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்ஹாஜ் SHM அக்பர் JD அவர்கள் காத்தான்குடி சிவகங்கை கவுன்சிலினுடைய முன்னாள் சேர்மனாக கடமையாற்றுவது எங்களோடு இருக்கிறார். பால்நிலை சமத்துவத்தை காத்தான்குடி முஸ்லிம்கள் பேணுகிறார்கள் என்ற அடிப்படையிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே விசேட அதிதியாக டாக்டர் ஆஜிராணி சல்மா ஹன்சா அவர்களும் எங்களோடு இணைந்திருப்பது சிறப்புக்குரிய விடயமாகும். மிஸ்டர் AM ஃபாரூக் அசிஸ்டன்ட் டாக்டர் ஆஃப் எஜுகேஷன் அவர்களே, மிஸ்டர் MMY நிஜாமுதீன் ISA இங்கிலீஷ் அவர்களே மற்றும் இங்கு எங்களோடு இணைந்திருக்கிற மிஸ் சிபானா அப்பா இந்த கல்லூரியினுடைய அதிபரும் எங்களுடைய நிலையம் டாக்டர் அவங்களோடு இணைந்தவருமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி அவர்களே, எங்களின் இங்கு குழுமி இருக்கிற முஸ்லிம் தமிழ் சகோதரர்களே, பெற்றோர்களே, பெற்றோர்களே, பாதுகாவலர்களே, குடும்பத்தினர்களே, அன்புக்குரிய மாணவர்களே, உண்மையில் இந்த நிகழ்ச்சி சிறுவர்களுடைய நிகழ்ச்சியினை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் நான் பெற்றோருக்கும் பார்வையாளர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சேர்த்து பேச வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. மிக சுருக்கமான பேச்சை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இலங்கையின் கிழக்கிலே ரம்யமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கும் காத்தான்குடி என்று சொல்லுகிற இந்த நகரத்திற்கு இலங்கையினுடைய நகரங்களோடு ஒப்பிடுகிற போது பல தனிச்சிறப்புகள் இருக்கின்றன. கல்வி ஆனாலும், தியதறிந்த அறிஞர்கள் ஆனாலும், இலக்கியவாதிகள் ஆனாலும், இலங்கையின் கலை சிறந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்று சொல்லுகிற இண்டஸ்ட்ரியல் மயப்பட்ட கைத்தொழில் மயப்பட்ட ஒரு பிராந்தியம் ஆனாலும் அதற்கும் பெருமையாக சொல்லப்படுகிற ஒரு பிரதேசம் தான் காத்தான்குடியாக இருக்கிறது. அந்த ஊருடைய முக்கியமான நிகழ்வுக்கு எனக்கு மிக பரிச்சயமான கோடியில் நின்று கொண்டு பேச கிடைத்தது என்று மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, காத்தான்குடிக்கு சமய ரீதியான இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களை கொண்டிருக்கிற முக்கியத்துவம் இருக்கிறபடியினால் இந்த ஊர் முக்கியத்துவம் வாய்ந்த ஊராகும். இந்த ஊரில் காணப்படுகிற அனைத்து பள்ளிவாயல்கள் பொது
தயார்படுத்தும் ஆரம்ப கட்ட வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாணவர்களுடைய உடைகளிலே அவர்கள் அணிந்திருந்த உடை அமைப்பிலே இந்த பாடசாலை 2 விடயங்களை கடைபிடித்திருக்கிறது. குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுப்பதற்கு, மாணவர்களுக்கு தரமான கல்வியினை கொடுப்பதும், மாணவர்களுக்கு சேவையினை சமூக சேவையின் அடிப்படையில் வழங்குவதையும் இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தன்னுடைய மகுடமாக, அதனுடைய இலக்காக, நோக்காக கொண்டிருக்கிறது. அந்த விடயங்கள் இரண்டையும் அது நிறைவேற்றி இருக்கிறது என்பதனை இன்னும் ஒரு காரணத்திற்காக சொல்ல வருகிறேன். 2 வகையான ட்ரெஸ்கள் பயன்படுத்தப்பட்டது. ஒன்று சாதாரணமான விலை குறைந்தவை, சில விலை பெறுமதியானது. எனவே பெற்றோருக்கு பெரிய ஒரு சுமையினை சுமத்தாத சிந்தனையை இந்த பாடசாலை வெளிப்படுத்தியிருக்கிறது. நிகழ்ச்சிகளுடைய தேவைக்கு ஏற்ற அடிப்படையிலான மிகச்சிறந்த வடிவான உடை அமைப்புகளையும் அதனோடு ஒத்த கலை அமைப்புகளையும் இந்த ஆசிரியர்களும் ஏற்பாட்டு குழுவினரும் பயன்படுத்தி இருப்பது இந்த பாடசாலை தன்னுடைய நோக்கத்தை அடைந்திருக்கிறது என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, நான் போன பாடசாலைகளுடைய நிகழ்வுகள் எல்லாம் 3, 4, 5 மணித்தியாலங்கள் நின்றிருக்கு. ஆனால் அதிகூடிய மாணவர்களை கொண்டிருக்கிற இந்த பாடசாலையினுடைய நிகழ்வுகள் சொற்பமானவை. அவற்றுக்குள்ளே ஒரு புதுமையை நான் கண்டேன். அது என்ன புதுமை என்றால், இங்கிருக்கிற அனைத்து மாணவர்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மிகச் சுருக்கமாக தெரிவு செய்யப்பட்ட முக்கிய நிகழ்வுகள் மட்டும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிற ஒரு புதுமையினையும் இவர்கள் செயற்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் என்கிற அந்த செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த குட் பாய் சோங் என்று சொல்லுகிற அந்த சோங்கு மாணவர்கள் வெளிப்படுத்திய விடயமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆங்கிலத்தினால் அவர்கள் வாய் சொல்லிக் கொண்டு பாடசாலையை விட்டு பிரியாமலை செல்கிற நிகழ்விடயத்தையும் இந்த பாடசாலை வெளிப்படுத்தி காட்டும். இறுதியாக நான் கருத்து சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பாடசாலை மாணவர்களுடைய இந்த பாடசாலையினுடைய வரலாறு ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவின் அடிப்படையிலே எங்களுக்கு மிக தெளிவாக 2 தடவைகள் போட்டுள்ளார். இந்த பாடசாலை தன்னுடைய இலக்கை குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண